சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் கடந்த நாட்களில் பார்த்ததான காரியங்கள், ஒரு கிறிஸ்துவ விசுவாசிக்கு எப்பேற்பட்ட கண்கள் நமக்கு தேவை என்பதை கடந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு போதித்தான். யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அவருடைய முதல் வசனத்திலே யோபு சொல்லுகிறது போல என் கண்ணை ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி அது நிமித்தமாக அநேக வார்த்தைகளை கடந்த நாட்களிலே அதை முதல் பாகமாக பார்த்தோம். இன்றைக்கும் இந்த நல்ல கண்களை குறித்து இரண்டாவது பாகத்தை இந்த நாளிலே நாம பார்க்க இருக்கிறோம். அந்த முதல் பாகத்துல முதலாவது காரியம், நம்முடைய கண்கள் எப்பேற்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன் குறைகளை காணும் கண்களாய் இருக்கணும். அதாவது நம்முடைய குறைவுகளை முதலாவது நம்ம பார்க்கணும். நமக்குள்ள இருக்கிற குறைவுகளை நாம பார்த்து சரி செய்து விட்டு தான் அடுத்தவங்களிடத்துல நாம குறைவுகளை பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு வாழ்கிற காலகட்டத்தில் நம்மிடத்துல அநேக குறைகளை வைத்து கொண்டு, ஆனால் அநேகரிடத்துல இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? குறைவுகளை பார்த்து அவங்களிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறோம், நீங்க இதுல இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, முதலாவது நம்மிடத்துல நம்முடைய கண்களில் இருக்கிறதான துருகளை எடுத்து விட்டு அடுத்தவர்களுக்கு நம்ம நியாயம் விசாரிக்க போக வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு சில காரியங்களை எடுத்து காட்டுகிற கடந்த நாட்களிலே நாம பார்த்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் இந்த இரண்டாவது பாகத்திலையும் ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்டு நம்மை பாதுகாப்பாராக. எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், நம்முடைய கண்கள் எப்பேற்பட்டவை கண்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நேராக பார்க்கும் கண்கள். முதலாவது தன் குறைகளை காணும் கண், இரண்டாவது நேராக பார்க்கும் கண்கள். அது என்ன நேரா பார்க்கிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய கண்கள் எவைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய கண்கள் நேரானவைகளை பார்க்க வேண்டும். உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக செவ்வையாய் பார்க்க வேண்டும். பயனுள்ளதை பார்க்க வேண்டும், பயனில்லாததை பார்க்க கூடாது. தேவை உள்ளதை பார்க்க வேண்டும், தேவையற்றதை பார்க்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷனுக்கு கண்ணுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம இடத்துல முதலாவது வருகிற காரியங்கள், நம்ம யாரையாவது ஒருத்தர் பார்க்கணும்னா நமக்கு கண்ணு தான் யூஸ் ஆகும். ஒரு மனுஷன் தன் பாவத்தை எப்படி செய்கிறான்னு சொன்னா, முதலாவது அவன் பார்க்கும் பார்வையில தான் அவனுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகிறது. அப்படியாய் இந்த நாளில் நம்முடைய கண்களை நாம் நேராய் பார்க்க கடவோம். நம்முடைய கண்கள் நேரானவைகளே நோக்க வேண்டும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, அவன் கண்ணு பாரு எப்படி போகுது, கோணியா பார்க்குது, அவருடைய பார்வை எப்படி இருக்குது, எப்பேற்பட்ட பார்வையா இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலரை கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியா இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நாம் வாசிப்போமானால் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனம் சொல்லுது, உன் கண்கள் பர ஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவர்களையே பேசும். அப்போ நம்முடைய கண்கள் எப்பேற்பட்டதா இருக்கும் என்று சொன்னா, தாறுமாறானவைகளே பார்க்கும், தாறுமாறானவைகளே யோசிக்கும். நம்முடைய கண்களை நாம் கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நம்முடைய கண்களை ஏன் நேரா பார்க்கணும்னு சொன்னா, நீ ஒருவேளை உங்களுடைய கண்களை நீங்கள் நேரா பார்க்காம விட்டுட்டீங்கன்னு சொன்னா, நம்முடைய கண்கள் நம்மை பாவத்திற்குள்ளாக நம்மை கொண்டு போய் சேர்த்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அவருடைய 22ஆம் வசனத்துல சொல்லுகிறது, கண் சரியாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எழுத்து வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கண்ணானது சரீரத்தின்
விளக்கா இருக்கிறது இல்லையா? ஒரு விளக்கு என்ன, ஒரு விளக்கு கொளுத்தி வச்சோன்னா அது என்ன கொடுக்கும்? பிரகாசத்தை கொடுத்தோம். அதே போலதான் இந்த சரீரத்திற்கு விளக்கு எது என்று சொன்னால் நம்முடைய கண்களாய் காணப்படுகிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். நம்முடைய பார்வை சரியாக இருந்தா, நம்முடைய பார்வைகள் சரியாக இருந்தா நம்முடைய சரீரம் எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கும். நம்முடைய ஒருவேளை நம்முடைய கண்கள் உலகத்தின் மீதோ, உலகத்தின் ஆசை மீதோ, உலகத்தின் இச்சை மீதோ, உலகத்தின் காரியங்கள் நம்ம விழுந்து போவோம் என்று சொன்னா, நம்முடைய கண்களை அந்த உலகத்தின் பார்வையின் மீது நம்ம வைப்போமானா நிச்சயமாகவே இந்த கண்ணானது நாம் சரீரத்திற்கு என்னவா இருக்காது? வெளிச்சமா இருக்காது. வெளிச்சமா இல்லை என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? இருளடைந்த வாழ்க்கை. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பாருங்களேன், எப்படி இருக்கும்? ஒண்ணுமே தெரியாது, இருளடைந்தது போல இருக்கும். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். நாம இந்த கண்ணை சரியாய் பயன்படுத்தலன்னு சொன்னா நம்முடைய சரீரத்தை நாம இருளடைய செய்கிறோம் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு எப்படி கண் முக்கியமோ அவைகளை நாம் ஞானமாய் செலவிடும் பொழுது, ஞானமாய் பயன்படுத்தும் பொழுது அந்த கண் நம்மை நேர்த்தியான பாதைகளிலே நம்மை கொண்டு போகும். இதே தான் சொல்லுகிறான் சங்கீதம் 119 சங்கீதம் 37 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மாயை பாராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. உங்க மாயையான தோற்றங்களை பார்க்காதீங்க. உலகத்துக்கு ஐஸ்வர்யமாக இருக்கிறத பார்க்காதீங்க. உலகத்துக்கு மேன்மையா இருக்கிற காரியங்களை பார்க்காதீங்க. உங்க கண்களுக்கு நலமாய் இருக்கிறது போல இருக்கும். உங்க கண்களுக்கு நல்லதா இருக்கிறது போல இருக்கும். உங்க கண்களுக்கு அப்பா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குதே அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த இடங்களிலே, அந்த காரியங்களிலே ஆபத்து நிறைந்திருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்துல அழகு இருக்கிறதோ அந்த இடத்துல என்ன இருக்கு? ஆபத்து இருக்குது. அப்ப அந்த மாயையை பாராதபடிக்கு நாம் கவனமா இருக்கணும். மாயையானது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு என்ன பண்ணாது? இருக்க கொஞ்ச நாள் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நல்லா இருக்குது, என் கண்ணுக்கு நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குதேன்னு சொல்லி அதை தூக்கிட்டு வந்து நம்ம பக்கத்துலயே நம்ம கூட வச்சுக்கலாம். ஆனால் அது கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருக்கும். அதுதான் மாயையான காரியம். ஒருவேளை ஆசையா இருக்கலாம், உலகத்தின் மேன்மையா இருக்கலாம், இந்த உலகத்தின் பொருளா இருக்கலாம், ஆஸ்தியா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், என்ன காரியங்கள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய கண்களுக்கு பார்வைக்கு நல்லதா இருக்குதுன்னு சொல்லி மாத்திரம் அந்த காரியங்களை தேடிடாதீங்க, நாடிடாதீங்க, ஓடிடாதீங்க. அந்த காரியம் நம்மை மாயையான பாதையிலே கொண்டு போய்விட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு வசனம் இப்படியாய் சொல்றான் சாலமோன், 23ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சதான விஷயம். 23:5 வசனம், 23ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். இல்லாமல் போகும், இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடவானே. அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமா என்ன பண்ணுமா? பறந்து போயிடும். ஹல்லேலூயா. நீ இல்லாமல் போகும், காணாமல் போகும் பொருள் நிமித்தமோ இல்ல ஆஸ்தி நிமித்தமோ உன் கண்களை நீ என்ன பண்ணாத? பறக்க விடாத. அது காணாமல் போயிடும். நம்முடைய கண்கள் இல்லாமல் போகும். காணாமல் போகிற பொருளின் மீது நம்ம ஆசையோ இல்ல விருப்பமோ படவே கூடாது என்று தேவ வசனம் சொல்லுகிறது. நமக்கு கண்களுக்கு இன்பமாய் தோன்றுகிற காரியங்களை நாம அறவே வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள்ல வசனம் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய கண்கள் நேரானவைகளே பார்க்க வேண்டும், நேரான காரியங்களே சந்திக்க வேண்டும், நேரான விஷயங்களையே சிந்திக்க வேண்டும், நேரான பார்வைகளிலே நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்க வேண்டும். நீங்க யோசிக்கிற காரியங்கள்லாம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் இல்லையா? நீங்க பார்க்கிற கண்ணெல்லாம் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் தன் மூளையில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த மூளை என்ன பண்ணும்? மறுபடியும் ரீகால் பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக விஷன் மாதிரி கொண்டு வந்து விட்டுரும். இப்ப நம்முடைய காரியங்கள், நம்ம பார்க்கிற காரியங்களிலே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும்.
இல்லாமல் போகும். இந்த உலகமே ஒரு நாள் காணாமல் போக போகுது. எப்படி? இந்த உலகமே காணாமல் போக போகிற விஷயத்தின் நிமித்தமாக உங்களுடைய கண்களை பறக்க விட்டுறாதீங்க, உங்க ஆசைகளை பறக்க விட்டுறாதீங்க. அது ஆகாய மார்க்கமாய் பறந்து போய்விடும். இவ்வளோ நாள் நேசித்த விஷயம் ஐயோ காணாமல் போயிடுச்சு, இவ்வளோ நாள் இவங்க மேல நான் நம்பிக்கை வச்சுனே காணாம போயிட்டாங்களே, இவங்க இந்த பொருள் என் கூட இருக்கும்னு நினைச்சேன், இதுவும் என்னை விட்டு போயிடுச்சு. இல்லை இல்லை, நீங்க உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய அவயங்களில் மிக முக்கியமானது ஒரு கண்களை இல்லாமல் போகும் பொருள் மேல உங்களுடைய கண்களை எப்பொழுதும் பறக்க விட்டுறாதீங்க. உங்களுடைய கண்களை தேவையற்ற காரியங்களிலே நீங்க பறக்கவே விடாதீங்க. அது ஒரு நாள் காணாமல் போகும் என்று வசனம் சொல்லுகிறது. காணாமல் போகிற காரியங்களிலே நம் ஆசையை வைப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் நம்ம விட்டு அது போகும்போது நம்ம மிகுந்த துக்கப்படைவோம், மிகுந்த கவலை அடைவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லாமல் காணாமல் போகிற விஷயத்துல உன் கண்ணை நீ வைக்காதப்பா. உலகத்துல நீ எவைகளெல்லாம் நீ பார்க்குறியோ அதையெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணும்போது அழிஞ்சு போகும்போது, இந்த உலகத்துல எதையெல்லாம் நீ நினைச்சு கொண்டு இருக்கிறியோ அதெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ண போகுது காணாமல் போக போகுது. அதனால நீ உன் கண்களை அவன் மீது, அந்த காணாமல் போகிற பொருளின் மீது உன் கண்களை வைக்காத. ஆனால் அதற்கு மாறாக உன் கண்களை நேராக பார்க்கும் கண்களாக மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது, எதை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதிலே நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை நாம் பார்க்கக்கூடாது. எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரோ அந்த காரியங்களில் கவனமாய் நம்முடைய கண்களை என்ன பண்ணணும், செவி சாய்த்து அதன்படியாய் நாம் அதில் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நேராக பார்க்கும் கண்கள். என் கண்கள் எதை நோக்கணும், நேரான வழியை பார்க்கணும். மூன்றாவது காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிப்போம். மூன்றாவது காரியம் 121 சங்கீதம் அதனுடைய முதல் வசனம். எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம் தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மூன்றாவது என் கண் செபிக்கிற கண்ணா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கண் எப்படி இருக்கணும், செபிக்கிற கண். என் கண் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி இருக்கணும். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும், ஒத்தாசை வரும். அப்ப யாரை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும். ஜபத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அவரை நோக்கி பாருங்க. உங்க கண்களை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அலைய விட்டுறாதீங்க. ஜபம்னு சொல்லி நாம உட்காருவோம், ஆனா நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்க போயிடும், எதெல்லாம் பார்த்தோமோ அங்கெல்லாம் போயிடும். கடைசியா நம்ம உட்காந்து என்ன பண்ணிருப்போம், ஜெபிச்சிருக்கவே மாட்டோம். ஏன் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் யாரை நோக்கலன்னு சொன்னா கர்த்தரை நோக்கல. ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய கண்களை கர்த்தரை மாத்திரமே நோக்கி அவர் மீதே நம்முடைய காரியங்களை வைத்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராயிருக்கிறார். 123 சங்கீதம் அதனுடைய முதல் வசனம் சொல்லுது, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் தகப்பனே, என் கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது, உம்மை மாத்திரம் நம்ம நோக்கி இருக்கிறது. சங்கீதக்காரன் எப்படி எவ்வளோ அருமையாய் அவன் சொல்லுகிறான். அதே 120 சங்கீதம் அந்த முதல் வசனம் சொல்லுது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்தின் வேளையில அவரை நோக்கி பாருங்க. உங்க கஷ்டத்தின் நேரத்துல அந்த சமூகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தரிடத்துல அவரை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது, அவரிடத்துல நீங்க பேசும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். உங்க நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவர் சமூகத்துல உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. உங்க போராட்டத்தின் நேரத்தில் ஆண்டவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. அப்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர்
உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நிச்சயமாகவே உங்க பேரை என்ன பண்ணுவாரு, பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ உங்க கஷ்டத்தின் மத்தியிலோ உங்க போராட்டத்தின் மத்தியிலோ நீங்க எழுந்த உடனே உங்க நாட்களை துவங்கும் பொழுது தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பாருங்க. அவன் சொல்லுகிற விதமா, எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறிடுது. அவரை நோக்கி பாருங்க, அவரை மாத்திரம் உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. ஏசாயா சொல்லுகிற 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறதான காரியங்கள், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தில் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபினுடைய தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையிலே நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் என்ன பண்ணுவோம், நமக்கு வெளிப்படும். ஆண்டவருடைய வழி, ஆண்டவருடைய நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை போதிப்பார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை என்னென்ன பாதையில நடத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரோ அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு தான் அவருடைய என்ன பண்ணுவாரு, அவருடைய வழிகளை அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். இல்லையா? அவரை நோக்கி பார்க்காதவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, எதையும் செய்யவே முடியாது. இப்போ ஸ்கூல்ல கூட நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸ் மற்ற சப்ஜெக்ட் கூட கேட்டு கூட நம்ம என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். ஆனால் மேக்ஸ் அந்த போர்டில் போடும் போது ஒரு ஸ்டெப்பு நம்ம மிஸ் பண்ணிட்டாலும் அந்த சம் நமக்கு என்ன பண்ணாது, புரியவே புரியாது. அது போலதான் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், தினம் தினம் நோக்கி பார்க்கணும். ஒரு நாளாவது ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்கு நாம மிஸ் பண்ணிட்டோம் சொன்னா நம்முடைய வழிகள் எல்லாமே கோணலானவைகளாய் மாறிடும். அடுத்து என்ன செய்யறதுன்னு என்று புரியாது. எப்படி மேக்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு ஸ்டெப்பை மறந்துட்டோம்னாலும் எப்படி அந்த சம போட முடியாதோ, அதே போலதான் தேவனை நாம நோக்கி பார்க்காம ஒரு நாள் விட்டுட்டுனாலும் அடுத்த நாள் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாம நாம் என்ன பண்ணி கொண்டிருப்போம், திகைத்து கொண்டிருப்போம். அததான் சொல்ற, அவரை நோக்கி பாருங்க, அவர் சமூகத்தை நாடி வாருங்க, அவரை தேடி பாருங்க, அவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. அவரை நோக்கி பார்க்கல ஒரு பொழுதும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அவர் எப்பேற்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னால் எரேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் எரேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய், இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனுடைய கர்த்தருக்குள் இருப்பதே என்பது மெய். என்னவா? குன்றுகளையும் திரளான மலைகளை நம்புவது விருதா, ஆனால் இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதே நமக்கு மெய்யானது. அப்போ நமக்கு ரட்சிப்பு, நமக்கு நன்மை, நமக்கு எல்லா காரியம் எங்கிருந்து வரும் என்று சொன்னால் தேவ சமூகத்திலிருந்து வரும். அவரை உறுதியாய் பிடிச்சு கொள்ளும் பொழுது, உறுதியாய் நம்பும் பொழுது, உறுதியாய் தேடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த ஒத்தாசையை நோக்கி பார்க்கும் பொழுது, உங்க ஜபங்களை அவருக்கு நேராக நீங்க செலுத்தும் பொழுது உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாய் மாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கண்கள் எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தரை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும். நம்முடைய கண்கள் ஜெபிக்கிற கண்களா இருக்கணும். கஷ்டம் வந்துருச்சேன்னு சொல்லி புலம்புகிற கண்ணா இருக்கக்கூடாது, அழுகிற கண்ணீரா இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு நன்மை அப்படின்னு சொன்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டியது தேவ சமூகத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நம் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நோக்கி பாருங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க, அவருக்கு நேராக உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. அவர் ஒத்தாசை அனுப்புகிற தேவன், நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். அவர் நம்மை ஒரு பொழுதும் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் நேராக பார்க்கும் கண்கள். மூன்றாவது ஜெபிக்கும் கண்கள். நமக்கு ஜெபிக்கிற கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபிக்கிற கண்களை சரியாய் பயன்படுத்துவோம், நிச்சயமாகவே அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். நான்காவது காரியம், பிலிப்பியர் புத்தகம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4 மற்றும் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம்
அதனுடைய 4வது மற்றும் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. 4வது காரியம், மற்றவர்களுடைய தேவையை பார்க்கும் கண்களா இருக்கணும். நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? என் தேவையை மட்டும் பார்க்கிற கண்ணா இருக்க கூடாது. அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே என்ன பண்ணுங்க, நோக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை மட்டும் யோசிச்சு கொண்டிருக்காத, மற்றவனை குறித்தும் நீ என்ன பண்ணு, யோசி. மற்றவர்களுடைய தேவைகளையும் நீ என்ன பண்ணு, பாரு அப்படின்னு சொல்றார். நீ ஆண்டவர் கூட்டிட்டு வந்து காட்டுவார், இந்த உலகத்தை பார். நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டது போதாது, உன் குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதாது, உன்னுடைய சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்பட்டது மட்டும் போதாது, உன்னுடைய வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டது மட்டும் போதாது. நீ அதை கண்டு என்ன பண்ணிடாத, சாட்டிஸ்ஃபை ஆயிடாத. நீ மற்றவருடைய தேவைகள் என்ன என்பதை நீ ஆராய்ந்து அறிய வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என்னுடைய சபை நல்லா இருந்தா போதும் சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய கண்களை ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு சொன்னா, பிறர்களுடைய தேவைகளை நாம பார்க்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட உதவி செய்கிறதுக்கு திராணி இருக்கும். அடுத்தவன் இன்னொருத்தர்கிட்ட உதவி கேட்பான். நம்ம கிட்ட அந்த உதவி செய்கிறதுக்கான திராணிகளை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனா நாம ஏன் உதவி செய்யணும்னு சொல்லி பல நேரங்களில் அந்த உதவிகளை செய்யாமல் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கர்த்தர் அப்படி நமக்கு உதவி செய்யாமல் நம்மை உதாசீனப்படுத்தி இருப்பார் என்று சொன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீங்களும் நானும் இந்த நிலைமையில என்ன பண்ணிருக்க மாட்டோம், உட்கார்ந்து இருக்க மாட்டோம். ஆண்டவர் மற்றவர்கள் மூலமாய் நமக்கு உதவிகளை செய்திருக்கிறார். இல்லையா இல்லையா? ஆண்டவர் யார் மூலமாவது நமக்கு என்ன பண்ணிடுவாரு, உதவி செஞ்சிருவார். ஹல்லேலூயா. அதுக்கு நானே சாட்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு அப்படிதான் நம்ம செபித்து கொண்டு இருந்தோம். நான் நிறைய நேரத்தில் சாட்சி சொல்லியிருக்கிறேன். யாருன்னே தெரியாது, அந்த மனுஷனை நான் பார்த்தது கூட கிடையாது. அந்த மனுஷன் மூலமாக இந்த ஆலயத்துக்கு என்ன பண்ணார், ஆண்டவர் உதவி செய்தார். அப்ப மற்றவர்களை தேவைகளை பார்க்கிற கண்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறவராக இருக்கிறார். VBS கூட அப்படிதான். கர்த்தர் அநேக நமக்கு என்ன பண்ணாங்க, உதவிகளை செஞ்சாங்க. ஒரு சிலர்லாம் நமக்கு யாருனே தெரியாது, ஆனால் அவங்க மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணாரு, உதவி செய்தார். அவர் பிரதர் செல்வம், அது யாருனே எனக்கு தெரியாது, அவர் பேர் மட்டும்தான் தெரியும். அவர் என்ன பண்ணாரு, இந்த VBSக்காக உதவி செய்தார். அவங்க மனைவி இப்போ 6 மாதமா பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அவங்களுக்காக செபித்து கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த காரியத்துக்காக, இந்த VBSக்காக அவர் தான் முதல் இந்த VBSக்காக அவர் என்ன பண்ணாரு, கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடியே அவர் என்ன பண்றாரு, காசு கொடுத்தார். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்ம நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் நேசித்ததுனால யாரை கொண்டதுனாலும் நம்மை போஷிக்கிறார் இல்லையா? அப்போ நாமளும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல உணர்த்தாமலா இருக்க மாட்டார். மகனே மகளே, அவங்களுக்கு நீ உதவி செய், உன்னால முடியும், உன்னால இயன்ற உதவியை நீ செய்யின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் மற்றவர்களுடைய தேவைகளை பார்க்க கவனிக்க நமக்கு என்ன பண்ணுவார், ஆண்டவர் உதவி செய்வார். அந்த நேரத்தில் நாம உதவி செய்யாம விட்டுறவே கூடாது. ஆண்டவர் நம்மை நியாயத்தீர்ப்பின் நாளில் கேட்பார், மகனே உன்னை நான் இந்த இடத்துல உதவி செய்ய சொல்லி நான் கேட்டேனாப்பா, நீ செய்யாம போயிட்டியே, உனக்கு திராணி இருந்தோம், இந்த உதவியை நீ என்ன பண்ணாம போயிட்ட, செய்யாம போயிட்டியே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மறுபடியும் நமக்கு உதவி செய்ய முன் வருவாரா? இல்லை யார் கொண்டாவது நமக்கு உதவி செய்ய முடியுமா சொல்லுங்க? அப்போ நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று சொன்னால், நம்மிடத்திலிருந்து அநேகருக்கு உதவி செய்ய நம்மை பலப்படுத்துவார் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் என்ன பண்ணணும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் சொல்லுவார் என்று சொன்னா அந்த உதவிகளை செய்யுங்க. என்ன உதவியா இருந்தாலும் சரி, பணத்தினால மட்டும் இல்லை. ஒருவேளை ஒருத்தர் முடியாம நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஒருவேளை நம்ம வண்டியில போனா அவங்களை கூட்டிட்டு போய் விடுங்க. ஒருவேளை நம்ம கிட்ட வந்து பசிக்குதுன்னு ஒருத்தருக்கு கேட்கிறாங்கன்னு சொன்னா, இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே அவங்களுக்கு என்ன பண்ணுங்க,
கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. மற்றவருடைய உதவியில நாம என்ன பண்ணணும், பங்கேற்றுக் கொள்ளவர்களா இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் குணமா இருக்குது. அதுதான் வசனமா நம்ம சொல்லுகிறது. கிறிஸ்துவினுடைய குணத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து என்ன பண்ணார், அவரை நம்பி வந்தவர்களை ஒரு வருடம் என்ன பண்ணல, வெறுமையா விடவே இல்லை. நீங்க மத்திய சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, மலை பிரசங்கத்துல அங்க கூடி வருகிறாங்க. அங்க சொல்றார், இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆண்டவரிடத்துல. அப்போ ஒரே ஒரு சிஷ்யன் சொல்றான், ஆண்டவரே அங்க ஒரு சிறு பெண்ண ஒரு பையன் கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் மட்டும் இருக்கு, அது போதும், நீ கொண்டு வா. அதை கொண்டு வந்து அங்கு இருந்தவர்களை அவர் போஷிக்க திருப்தியாக மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, உன்னிடத்துல குறைவா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கொடுன்னு சொல்றாரா, நிச்சயமாகவே நீங்க கொடுத்து பாருங்க. உங்கள் கைகளிலே எப்படி அன்றைக்கு 12 கூடங்களுக்கு மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தாரோ, உங்களிடத்துல இல்லாமையிலிருந்து உங்களை மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் போஷிக்க வல்லவரா இருக்கிறார், நடத்த வல்லவரா இருக்கிறார். அநேக நாட்கள் சாட்சி சொன்னது உண்டு இல்லையா. நாங்கள் இந்த வருஷம் தொடங்கினதுல இருந்து என்ன வாங்கல, வீட்டில் மளிகை சாமான் வாங்கவே இல்லை. 6 மாதம், இந்த 6வது மாதத்துல தான் கர்த்தர் இந்த VBSக்காக வாங்கும் போது நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் வீட்டுக்கும் தேவைக்காக வாங்கி 6 மாதம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது. கர்த்தர் எங்களை போஷித்தார், எங்களை நடத்தினார். நான் நினைச்சிருந்தேன்னா என் குடும்பத்துக்கு நான் எவ்வளோ வேணாலும் வாங்கி என்ன பண்ணிருக்க முடியும், போட்டு இருக்க முடியும். ஆனால் அது அல்ல. கர்த்தர் எங்களுக்கு என்ன கருத்தை கொடுத்திருக்கிறாரோ அதன்படிதான் வாழ வேண்டும், அதன்படிதான் நடத்த வேண்டும். அப்படியா கர்த்தர் எங்களை நடத்தினார். நாம மற்றவருடைய தேவைகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை நிச்சயமாகவே சந்திப்பார். அல்லேலூயா. அதுதான் எங்களுடைய சாட்சியா இருக்குது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறபடி, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை என்ன பண்ணுங்க, தேடுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம் சொல்லுதோ, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாதீங்கப்பா, பிறனுடைய பிரயோஜனத்தை தேடுங்க. அதே 32ஆம் வசனம் சொல்லுது, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் பிரியமாய் நடங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அல்லேலூயா. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டது போதாது, அநேகர் கொண்டு ஆண்டவர் என்னை ரட்சிக்க போறாருன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு நடத்தினதுனால நான் என்ன பண்ணுகிறேன், இன்னைக்கு என் சுய பிரயோஜனத்தை நான் யோசிக்கல. ஏன்னா பவுலுக்கு தெரியும், நான் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னா என்னை கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும், பவுலுக்கு தெரியும். அவனை கொலை பண்ணுவார்கள் என்று சொல்லி தெரிஞ்சும் போய் அவனுடைய சுய பிரயோஜனத்தை யோசிக்காம மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை யோசித்ததுனாலதான் இன்னைக்கு அநேக சபைகள், இன்னைக்கு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லவே இல்லை. இன்னைக்கு எத்தனை சபைகள், கொரிந்து சபை, எபேசு சபை, கலாத்திய சபை, தெசலோனிக்கே சபை, பிலிப்பிய சபை, அநேக சபைகள் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சுய பிரயோஜனத்தை யோசிக்காமல் பிறருடைய பிரயோஜனத்தை யோசித்தது நிமித்தமாகவே இன்னைக்கு அநேகரை என்ன பண்ணிருக்கிறான், அவன் ஆத்தும ஆதாயப்படுத்திருக்கிறான். இன்னைக்கு நானும் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டுச்சு, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க, என் பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய சுய பிரயோஜனத்திலேயே நாம கிடப்போம் என்று சொன்னார். நிச்சயமாகவே பவுல் செய்தது போல நம்மளால என்ன பண்ண முடியாது, ஊழியத்தை தேவனுக்காக வைராக்கியமா இறங்கி செய்யவே முடியாது. மற்றவர்களை குறித்து நாம யோசிக்கணும். இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப கடினமான விஷயம் இல்லையா. மற்றவர்களை குறித்து நாம் யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் சுயநலம் நிறைந்த உலகமா இருக்குது. சுயநலம் இருந்த மனிதர்களா இருக்கிறாங்க. இதுதான் யாக்கோபு சொல்றார் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நாம் பிறனை நேசிக்கிறவர்களா இருக்கணும். பிறனை நீ நேசிப்பாயானா
அவனுடைய தேவைகளை நீங்க சந்திக்க முடியும். உங்களுக்கு அன்பானவர்கள் கஷ்டப்படுகிறாங்கன்னு சொன்னா நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்களா? இல்லை என் மனைவி கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க நான் பார்த்து சும்மா இருக்க முடியுமா? இல்லை எங்க அம்மா கஷ்டப்படுகிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? அது போலதான் நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவளா இருக்கணும். நேசித்தாதான் அந்த ஆத்தும பாரத்தை கர்த்தர் நமக்குள்ள வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பிறனுக்கு நம்மை நேசிக்கிறவளா இருக்கணும். அதே சொல்லுது 18ஆம் அதிகாரம் 6ஆம் மத்தேயுல, பிறனுக்காக நாம இடரலாகவும் இருக்கக்கூடாது. எப்படி நம்ம பிறனை எப்படி நடத்துகிறோன்றதுல கவனமாக இருக்கணும். பிறனை நம்ம என்ன பண்ணணும்? அவன் தேவையை நாம பார்க்கணும். ஆனால் அதுக்கு மாறாக அவனுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது? ஈடரலா இருக்கக்கூடாது. அதுதான் வசனம் நமக்கு போதித்து நடக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, நீ அடுத்தவனுக்கு உதவி செய்கிற செயல்ன்றது 2வது பட்சம். ஆனா நீ அடுத்தவனுக்காக இடரலா மாத்திரம் இருந்ததே இருந்தார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் யாருக்கும் இடரலாவா இருக்கவே கூடாது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, பலவீனனை நாம் இடரலாய் விடாதே. பலவீனனை நீ என்ன பண்ணாத? இடறி விட்டுறாத. ஒருத்தர் பலவீனனா இருக்கிறானா அவன் இடத்துல போய் என்ன பண்ணு? அவன் பலவீனத்தை நீங்கும்படியா அவனுக்கு ஜெபம் பண்ணு. அவனை போதித்து அவனை நடத்து. அவன் பலவீனத்துல போய் அவனோடு கூட இருந்து அவனை பலப்படுத்து என்று வசனம் சொல்லுகிறது. ஒருத்தர் பலவீனமா இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட சொல்றாங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொல்லாதீங்க நானே பலவீனா இருக்கிறேன்ப்பா, நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லாதீங்க. அவனுடைய பலவீனத்தில், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று வசனம் சொல்லுகிறது. உங்ககிட்ட ஒரு பலவீனத்தோடு வந்து சொல்றாங்க, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கப்பா, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க பிரதர்ன்னு சொல்றாங்களா, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க இடரலா இருக்காதீங்க. அவங்களுடைய தேவைகளை நீங்க பாருங்க. எதுக்காக ஜெபிக்க சொல்றாங்களோ அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் பார்த்துக் கொள்வார். நீங்க ஜெபிங்க, மட்டும் ஜெபிங்க, மற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவங்களே வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்ககிட்ட நான் நீங்க சொன்னனே, இதுக்காக ஜெபிக்க சொல்லி சொன்னனே பிரதர், இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு ஜெயமாய் மாற்றி கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்லுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா? நான் அவங்ககிட்ட இந்த ஜெப குறிப்பை சொன்னேன் பிரதர், சொன்னேன் சிஸ்டர், கர்த்தர் அந்த காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய தேவைகளை பார்க்கும் கண்களா இருக்கும். ஒருத்தர்கிட்ட பார்க்குறீங்களா? இந்த சகோதரரா இருக்கிறாரா, இந்த சகோதரியா இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட கேளுங்க, சிஸ்டர் உங்களுக்காக நான் எதுக்காக ஜெபிக்கணும், எதுக்காக நான் ஜெபிக்கணும் பிரதர்னு கேளுங்க. நிச்சயமாகவே அவங்களுடைய இருதயம் ஒரு நாள் மாற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்தவர்களா இருக்கலாம், தெரியாதவர்களா இருக்கலாம், ட்ரெயின்ல போறவங்களா இருக்கலாம், பஸ்ல போறவங்களா இருக்கலாம், நமக்கு அறிந்தவர்களா இருக்கலாம், அறியாதவர்களா. நான் இயேசுவின் பிள்ளை, நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன், எதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு பாருங்க. மற்றவர்களை தேவைகளை நாம பார்க்கும் பொழுது நம்முடைய தேவையை கர்த்தர் நிவர்த்தி ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கும் போது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களுடையக்காக நாம ஜெபிக்கும் பொழுது, எந்த விண்ணப்பங்களுக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ, என்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி